நீ காட்டு திறக்கலாம் முடிச்சு வர லேட் ஆகும். அப்படி லேட் ஆயிடுச்சுன்னா அப்படியே நான் அனுப்பலாம். பார்த்து பத்திரமா போயிட்டு நான் அப்படியே அனுப்புறேன். எங்க போற? காலேஜ் போறேண்ணா. பார்த்து போறேன். போயிட்டு வரணும். நம்ம ஏன் புதுசா கஞ்சா சப்ளை பண்ண வந்திருக்காங்க போகுது. ஏதோ கஞ்சா மட்டும் சப்ளை பண்ற மாதிரி தெரியுது. அதாவது பெருசா பண்றாங்க. தம்பி பத்திரம் 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 பத்திரம். வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடு தெரியுமா? பாத்துக்கலாம் நான் பாத்துக்க நிக்கிறேன். அப்புறம் சரி ஓகே விடுவா வேலைக்கு போலாம். ஐயோ நான் சட்டை எடுத்துட்டு வரலையே. சரி ஓகேவா மேல இருக்கு சட்டையை போட்டு போலாம். வணக்கம் ப்ரோ. போலாமா? மேல பத்தி விட்டானா நேரா வீட்டுக்கு வர வேண்டியதுதான். சாமி எங்க சரி சரி விடு 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 இது பார்த்துக்கலாம். எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. வீட்டு வாடகை கட்டணும், பேச்சுலரு ஃபேமிலிக்கு அனுப்புகிறோம், மாதம் ரெண்டு வீட்டுக்கு அவங்க செலவு இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது. அவன் கத்துறான்றதுக்காக நீ வேலையை விட்டு வந்துட்டுனா வேலைக்கே ஆகும். அதனால் தப்பு இருந்தால் நம்ம இது பண்ணிட்டு போயிடும். அதை தம்பி காலேஜ் போனாங்க, ப்ராஜெக்ட் எப்படி பண்ணிடலாம் தெரியல. ஒன்றா தான் தெரியும் என்ன கம்மி. நீங்கள் அனுப்பிச்சிட்டியா வீட்டுக்கு? பார்த்து அனுப்பு. டேரக்டர்லாம் கையில் என்ன இங்கே பண்ணுகிறேன் வேலைக்கு போகிறேன். முடிச்சிட்டியா காலேஜ்? நேராக வீட்டுக்கு போகுது. ஒரு குண்டு நான் ஃபுல்லாக சேராத ஒழுங்காக போ. ப்ரெஸ்ஸுக்கு பார்த்து போனா நானும் அனுப்புறேன். அனுப்பல சீக்கிரம் கூட்டி போனா. லேட்டாக போனா அந்த மேனேஜர் இன்னும் ஓல்னு கஷ்டம். காலேஜ் கத்தி நகர என்ன சொல்ல நீ? இவன் என்னடா இவன் கதவை தாந்து போட்டு இவன் பாருங்க 10 நல்ல உறக்கமோ. நேரா கதவு பார்த்து நீ பாட்டு கதவை தாண்டு போட்டு வந்து 10 நிக்கிற. நான் தான் நினைச்சுன்னுக்கிற. நைட்டு ஃபேன் கூட போடல. சரி வயசுல பெரியவன் பேசினுக்கிற மாதிரி இதை கொடுக்காம உட்காந்துக்கிறேன். நான் தான் நினைச்சுன்னுக்கிறேன். காலேஜ் போயிட்டோடனே தலையில 2 கொம்பு முளைச்சிச்சோ. மாட்ட ட்ரீமிங் உன்னை திட்டினா கரண்ட்டுக்கே பிடிக்கல. விடுமாச்சான், சின்ன பையன் அப்படிதான் இருப்பான். அவன் இருக்கிறதுனால ஒரு நாள் நீ தப்பிச்சுன்னு இன்னைக்கு என்கிட்ட மாட்ட போறேன்னு தெரியல. சும்மா என்ன திட்டினே இருக்கேன். போறேன் போனா சோம்பேறி இதை வச்சு என்ன பண்ணுறது? சோம்பேறி ஒன்னா சுட்டு இதுல வச்சு நான் என்ன பண்ண சொல்லுன்னு புரியல. சும்மாவே திட்டினே இருக்கிறேன்.
போட்டேன்டா. ஏய் போன் வந்துடும். ஐயா என்ன பண்றது? ஹலோ சொல்லுங்கண்ணா. இருக்கீங்க சீமா வரேண்ணா. அந்த ஒரு 10 நிமிஷம் நான் வந்துடுண்ணா. அண்ணன் கூப்பிடுறாரு வா போலாம். சொல்லுங்கண்ணா. இவ்வளவு நேரம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணா. ஒரு புது ப்ராஜெக்ட் வந்துருக்கீங்க. என்னடா இவ்வளவு நேரம் நீங்க இவ்வளவு நேரம் வளருது நீங்க? இல்லண்ணா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணா. என்ன ப்ராஜெக்ட் சொல்லுங்கண்ணா. ஒருத்தனை தூக்கணும்டா. யாருண்ணா? போட்டோ அனுப்புங்கண்ணா. போட்டோ அனுப்பிச்சு பாத்துக்கோங்கடா. சரி நான் தூக்கலாண்ணா. இந்தா புடி அட்வான்ஸ். கோச்சிங் போனோம்னா ஆளே தம்பினா சின்ன தம்பி. என்னடா நீயும் உன் தம்பி அப்ப பார்த்தாலும் எதனா ஒன்று பண்ணிட்டே. சரி வா போ வா தேடி பாப்போம் அவனை. பண்ணல வா போய் தேடி பார்ப்போம். வா போலாம் வா. எனக்கு என்னமோ அந்த குண்டு மேல சந்தேகமா இருக்கு. நீ சும்மா உன் தம்பி எங்கனாதான் உட்காந்து எடுப்பான் கும்பல் மேல சும்மா சொல்லிங்க. வாடா போய் தேடி பார்க்கலாம். சும்மா இவன் கட்டிங்கேங்கிறான்டா. இந்த பக்கம் போய் பாரு. அந்த பக்கம் போய் பாக்குறேன். அவன் கிடைச்சாலும் கிடைக்குது. அதை சித்தி நீங்க வந்துரு சரியா? சரி சரி வீடு கடைச்சு வாங்க போய் பார்த்து வரேன். போதும் நீங்க பாடா கையில கச்சான் அச்சை கச்சான். என்ன பண்ண போகுது? சரி கடைச்சிருவாங்க. கவலைப்படாது கடைச்சிருவாங்க. நம்ம தேடி பார்க்கலாம். நிறைய இடத்துல போயிட்டு என்ன பண்ணா பதில் சொல்லுவேன். பார்த்துக்கலாம். ஹலோ ஹலோ தம்பி நல்லா பேசுறீங்க. ஹலோ பணத்தை விட்டுட்டே ஹலோ 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 யாரா? ஏய் ஹலோ உன் தம்பி யாரும் கடத்தி வச்சிருக்கேன். 10 லட்சம் பணம் வச்சிருந்தா விடுவேன்னு சொல்றான். லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன். கட் பண்றான். தேடி பார்க்கலாம். அவங்களுக்கு அம்ச லொகேஷன் நம்ம போய் பார்க்கலாம். இது பண்ணாது இது போலாம் நம்ம. போடுங்க ஃபர்ஸ்ட் பணம் ரெடி பண்ணலாம் கேட்கலாம். தெரியும் கேட்கிறேன் நான். தேடி பார்க்கலாம். அவங்களுக்கு அம்ச லொகேஷன் நம்ம போய் பார்க்கலாம். இது பண்ணாது இது போலாம் நம்ம. போடுங்க ஃபர்ஸ்ட் பணம் ரெடி பண்ணலாம் கேட்கலாம். தெரியும் கேட்கிறேன் நான். யாருக்கிட்டே கிடைக்கிறடா படம். சிவை நம்ம எதனா அம்ச லொகேஷன் போய் பார்க்கலாம். நம்ம ஒரு ஐடியா. பேக்ல தானே பணத்தை போட்டு நேரம் மேல போய் பேக் எடுத்து போட்டுன்னு போவோம். மற்ற வந்து பார்த்துக்கலாம். சரி அப்ப பார்த்துக்கலாம். பார்க்கலாம். அப்படி கடிச்சிருவாங்க. கடிச்சிருவாங்க. வாடா கடிச்சிருவாங்க. ஆமாமா ஆமாமா நீர்
ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஹலோ பாஸ், வேலையை முடிச்சிட்டேன் பாஸ். அவனை தூக்கியாச்சு. சக்சஸ் பாஸ், முடிச்சாச்சு வேலையை. அங்கே இருக்கிறியா இல்ல உன் தம்பி தலைய செதற விடுவா? வேணாம் வேணாம் வேணாம். நீ அவனை தூக்கி விடு. அந்த மணி பேக் வாங்கிக்கின்னு இப்படியா வரா? வரண்ணா சோறு அவ்வளவுதான், சோறுடா போடு. வெளியில பாஸ் பாஸ், எனக்கு முடிச்சிடும் பாஸ். கீழே வந்து சொல்லத்துக்கு அண்ணன் பேச்சு கேட்டு வீட்டுல வழியை பார்த்தேன். நீ வழியை சுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஊர் வேலை சொல்லிக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி எதுவுமே சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் வேற கொடுக்கல, பெரிய பிரச்சனையாகும். சொன்னா கேள்வி நீயும் ஃபோன் பண்ணி ஊருக்கு எதுவுமே சொல்லுவாங்க. அழைச்சிக்கெல்லாம் வச்சுக்கிட்டா சொல்லிடவே சொல்லுவாங்க. அம்மா அப்பா யார்கிட்டயும் சொல்லுவாங்க. நான் சரி ஓகே ஃபைன், போய் பத்துக்கலாம். நீயும் பார்க்கலாம், பத்துல காலைல பார்த்துக்கலாம். எல்லாம் யாரும் சொல்லி